ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டு இருக்க கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ரெட்மி ஃபோனில் மியூஐ டயலர் வந்து இருக்கும். அந்த மியூஐ டயலர் வந்து தூக்கிட்டு கூகுள் டயலர் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நமக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே கூகுள் டயலர் வந்துட்டு மாற்ற முடியுமா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக பற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய் மியூஐ டயலர். ஸோ ஏன் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூஐ டயலர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கூகுள் டயலர் இருக்குது. ஸோ அதிலே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிக்க முடியும், கான்டாக்டை சேவ் பண்ணிக்க முடியும், எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு முடியும், எல்லாமே பண்ணிக்க முடியும். பட் ஏன் வந்து எல்லோரும் மியூஐ டயலர் கேட்குறாங்கன்னா வந்துட்டு ஸோ அதில் இருக்கிற அந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் தான். நீங்கள் கூகுள் டயலர் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கால் ரெக்கார்டிங் பண்ணும்போது திஸ் கால் ஹஸ் நவ் பீங் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு மியூஐ டயலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வராது. ஸோ சைலண்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் வந்து பண்ணும். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ டயலர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஓ டயலரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கூகுள் டயலர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷியோமி வந்து அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லாம் படி வந்துட்டு நம்ம அடுத்தவங்களோட கால் ரெக்கார்டிங் வந்து பண்ணுறது நம்ம சட்டப்படி வந்து குற்றோம். அது உங்களுக்கு தெரியாமல் ஸோ நீங்கள் கால் ரெக்கார்டிங் வந்து பண்ணும்போது அவங்க அடுத்தவோட பர்மிஷனோட ரெக்கார்ட் பண்ணணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எதுக்குடா தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ரெக்கார்டு வந்து போயிட்டு அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல வந்து சொல்கிறது. ஸோ ஜஸ்ட் நமக்கு லாஸ்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டு வந்து பண்ணக்கூடாது. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட டேர்ம்ஸ் எல்லாம் வந்து பண்ணினால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டயலர் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மியூஐ டயலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் வந்து மியூஐ டயலர் வந்து இருக்கும். அந்த ஆப்பை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஷேர்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிட்லேயோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் ஒர்க்காகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ டெஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஒரு மியூஐ டயலர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபோனுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதை அந்த ஃபோன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் வந்து ஆகும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. அப்படியே ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்து காட்டிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் வந்து கூகுள் டயலர் இருக்குது, இன்னொரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ டயலர் இருக்குது. அந்த மியூஐ டயலரோட ஆப் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்த்து இன்ஸ்டால் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஓ டயலர் வந்து பார்த்து நம்ம போட முடியல, இன்ஸ்டால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆப்ஷனே இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு வந்து போன 3 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ கூகுள் டயலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ரோம் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் ரோம் இருக்குது, இந்தியானோசியா ரோம் இருக்குது, சைனா ரோம் இருக்குது. ஸோ நிறைய ரோம் வந்து இருக்குது. அந்த ரோம்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டயலர் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்காது. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரோம் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா கூகுளில் இருந்து இருக்காது. ஸோ மியூஐ டயலர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக்கோ ஒரு டிவைஸ் இருக்குது, அது இந்தியா ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டயலர் இருக்குது, இந்தோனேசியா ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டயலர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி டவுன்லோட் பண்ணி மொபைலில் வச்சுட்டு அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் ப்ராசஸ். ஸோ என்ன வேணால் ஆகலாம். ஸோ கஸ்டம் ரோம் போட தெரிஞ்சிங்க அப்படின்னா இன்னும் கூட வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் கஸ்டம் ரோம் போடுறது கூட வந்து பார்த்தா கொஞ்சம் சிம்பிள் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம பிசி வந்து இன்டர்நெட் வந்து இருக்கணும். ஸோ இந்த ஒரு சில ப்ராப்ளம் கூட இருக்குது. ஸோ கஸ்டம் ரோம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம். சில வீடியோஸ் லிங்க்லாம் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரிஜினலான மியூஐ டயலர் இருந்து வேணும் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, செகண்ட் ஒன். ஸோ இது நான் சொல்லி தெரிய தேவையில்லை, உங்களுக்கே நிறைய பேர் தெரியும், இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கூகுள் டயலரோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இருக்குது டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அதை வந்து பார்த்து சைலண்ட்டாக வந்துட்டு பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் ஒன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு வேறு வழியே கிடையாது. ஸோ நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கால் இஸ் நவ் பீங் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சா இன்னும் தெரியல, தெரிஞ்சுட்டு போட்டோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ண போகிறீங்க, அவங்க வந்து பேச போகிறாங்க. இதுக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ கால் ரெக்கார்டிங் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பட் நம்ம அவங்களுக்கு தெரியாமல் வந்து பேசுகிறதெல்லாம் கேப்சர் பண்ணோம் அப்படின்னா சைலன்ஸில் வரணும், கரெக்டு தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தா அவங்க ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தா லாட் ஆக சான்ஸ் இருக்குது, அது தெரியும். பட் ஆனால் வந்து பார்த்தா 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் எது வேணுமோ செக் பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து பார்த்தா ரோம் வந்து மாற்றணும், இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணணும். 3வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் சொன்னால் என்ன சொல்லலாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கால் ஆன் பண்ணும்போது திஸ் கால் இஸ் நவ் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு வந்தா என்ன வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கால் பேசிட்டே இருக்க வேண்டியதான். இப்போதைக்கு இந்த 3 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகே, லாஸ்ட் ஒன். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ டயலர் வந்து வேறு ஏதாவது ஃபோனுக்கு வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா மேபி அது பாசிபிள் வந்து இப்போ நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து ரெட்மி நோட் 12 4G அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வாங்கியிருந்தோம். ஸோ ரீசெண்டாக வந்து
வந்த ஃபோன் அது. அந்த ஃபோனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ்லி நமக்கு வந்து MIUI Dialer வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் Dialer தான் கொடுத்துருக்கணும். ஆனால் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI Dialer இருந்துருச்சு. ஸோ நமக்கு ரெட்மி நோட் 10லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் Dialer வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு நமக்கு ரெட்மி நோட் 12 அந்த 4G டிவைஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI Dialer வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வர 4 டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா MIUI Dialer வந்து மேபி இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த அந்த கொஸ்டின் இது, கூகுள் Dialer வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ சுற்றி இருக்கிற உண்மைகள் இதுதான். ஸோ இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ரெட்மி ஆர் போக்கோ டிவைஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ நாளும் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.